பெரிய முன்னேற்றம், தர்ம கர்மாதி யோகம் என்று சொல்கிற மாதிரி நாமளே அந்த பகவானுடைய அமைப்பெல்லாம் நாம் வாங்க போகிறோம். இந்த நேரத்தில் பகவானுடைய அமைப்பெல்லாம் நாம் பெறுகின்ற காலமாகவும் நம்மளுக்கு எல்லாமும் கிடைக்கின்ற பாக்கியம் பெறுகின்ற அமைப்பாகவும் இந்த நேரத்தில் கிடைக்க போது. கூடுதல் அனுகூலம் என்று சொன்னால் ராகு பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பது நல்ல மேன்மையை தரும். மனதளவில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகப் போகிறது. ஒரு மனுஷனுக்கு தேவையானது மனசளவில் இருக்கக்கூடிய டிப்ரெஷன் என்று சொல்கிறோம் இல்லை, அது இந்த மாதம் ஒரு 15 தேதிக்கு அப்புறம் முழுமையாக விலகி ஓரளவுக்கு பரவாயில்ல சாமி, நான் நல்லா இருக்கேன், ஓரளவுக்கு ஸ்மூத் ஆகிட்டையா அப்படின்ற மாதிரி ஒரு கொள்கைக்கு நாம் வருகின்ற காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். மன ரீதியான அழுத்தங்கள் குறையும், நல்ல செல்வங்கள் சேரும், வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும், நீண்ட தூர பயணம் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். செல்வ வழிபாடு மாரி இறை வழிபாடு உங்களுக்கு செல்வத்தை கொடுக்கின்ற மாதமாக இந்த மார்கழி மாதம் இருக்க போதுங்க. பிள்ளைகள் வழி வந்த பிரச்சனைகள் அனைத்தும் இந்த மாதம் விலக போதையா. தமிழ் மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது மார்கழி மாத ராசி பலனை பார்ப்போம் வாருங்கள். இந்த சூரியன் இருக்கும் இடம் என்று சொன்னால் அது சூரியன் போன மாதத்தில், அதாவது கார்த்திகை மாதத்தில் விருச்சிக ராசியில் இருந்தார். இந்த மாதத்தில் அதாவது தனுசில் இடம்பெயர்ந்தால் அதன் பேர், அதாவது தனுசில் இடம்பெறக்கூடிய காலம், அவர் வாழக்கூடிய நேரம், அந்த எல்லாமே தான் மார்கழி மாதம் என்று சொல்கின்றோம். புண்ணிய மாதம் என்று சொன்னால் அது மார்கழி மாதத்தை குறிக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்க போகுது என்று விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். ரிஷபம், மார்கழி மாதம் என்னென்ன பலாபலங்கள் நம்மளுக்கு கிடைக்க போகுது, எது கிடைக்கும்? வண்டி வாகனங்கள் போக்குவரத்து என்று சொல்லக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் இல்லாத ஒரு, அதாவது துரித நேரம், வெளியூர் பயணங்கள், இதெல்லாம் நம்மளுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கின்ற பாக்கியம் பெறப்போகிறோம். மார்கழி மாதத்தில் நல்ல முன்னேற்றம் காலமாக விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ம குரு அனுப்பிச்சிட்ருக்காங்க ஐயா. இந்த மாதத்தில் குரு பகவான் அதே இடத்துல தான் இருக்கார். அதிலிருந்து மாற்றம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடம், அதாவது நம்மளுக்கு 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்தில் நீச்சகதி பெறுவதும், அதிலிருந்து 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்காரு. முக்கியமாக தருணம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் அதிபதியான சூரிய பகவான் இடம்பெறக்கூடிய காலம் என்று சொன்னால் அது தனுசில் இடம்பெறுகின்றார். நம்மளுக்கு 8ஆம் இடத்துல வருகிறார். 4ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல சம்பந்தப்படுவதும், நம்ம ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் ஒரு 15 தேதி வரைக்கும் இது வரைக்கும் 8ஆம் இடத்திலே தான் இருக்கார். அதாவது 9ஆம் இடத்துல தான் இருக்கார். அந்த 9ஆம் இடத்திலிருந்து சனியோடு சேர்ந்து சேர்க்கை பெறப்படுறார். 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவன காரகத்தில் ஒரு 15 தேதிக்கு அப்புறம் அவர் சனியோட தொடர்பு கொள்வதெல்லாம் பெரிய முன்னேற்றம், தர்ம கர்மாதி யோகம் என்று சொல்கிற மாதிரி நாமளே அந்த பகவானுடைய அமைப்பெல்லாம் நாம் வாங்க போகிறோம். இந்த நேரத்தில் பகவானுடைய அமைப்பெல்லாம் நாம் பெறுகின்ற காலமாகவும் நம்மளுக்கு எல்லாமும் கிடைக்கின்ற பாக்கியம் பெறுகின்ற அமைப்பாகவும் இந்த நேரத்தில் கிடைக்க போது. கூடுதல் அனுகூலம் என்று சொன்னால் ராகு பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பது நல்ல மேன்மையை தரும். இந்த ஜென்ம குரு மட்டும்தான் உங்களை டார்கெட் பண்ணிவிட்டு உடல் உபாதைகள் தொந்தரவுலாம் கொடுத்துட்ருக்கு. ஏன்னா அதுதான் முக்கியமானது. எல்லாருக்கும் சரிசமமாக நடக்கும்னா கிடைக்காதுயா. ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒரே ரிஷபராசியில் இருக்காங்கன்னா எல்லாருக்கும் சேமாலாம் நடக்காது. ஒருத்தருக்கு நல்ல வக்ரகதி காலத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். சில பேருக்கு வக்ரகதி காலத்தில் உடல் உபாதைகள் தொந்தரவுகள் வேலை செய்யாத அளவுக்கு இழுபறியான ஒரு நிலைமையெல்லாம் கொடுத்துதான் இருக்கும். இப்போ 3 மாதமாக அனுப்பிச்சிட்டு இருக்காங்க உடல் தொந்தரவுலாம். ரிஷபராசிகாரங்க ரொம்ப அழுத்தத்தை கொடுக்கின்ற மாதமாக இந்த மார்கழி மாதத்தில் கொஞ்சம் சின்ன ஒரு 15 தேதி வரைக்கும் இருக்கும் சுவாமி. அதுக்கப்புறம் 15 தேதியிலேருந்து ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றத்தை காணலாம். உங்களுடைய அயலூர் பயணம், அதாவது எப்படி சொல்கிறோம், வெளியூர் பயணம் என்று சொல்கிறோம் இல்லை, அது மார்கழி மாதம் 1ஆம் தேதியிலேருந்தே ஏற்பட போகுது. காரணம் 8ஆம் இடத்துல 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வண்டி வாகனம் போக்குவரத்துக்காரெலாம் 8ஆம் இடத்துல சம்பந்தப்படும் போது, அதாவது 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசில் சம்பந்தப்படும் போது சூரிய பகவானுடைய நேரடி பார்வையாக 2ஆம் இடத்துல வருவதாலையும் அதன் மூலியமாக வருவாய் தரக்கூடிய இடமாகவும் நாம் வெளியூர் சென்றாலும் அதன் மூலியமாக வண்டி வாகனமோ நம்ம டிராவல்ஸ் டிபார்ட்மெண்ட்டோ எதனா வச்சுருக்கோம், அதன் மூலிமா வண்டி வாகனத்தில் ஏற்படக்கூடிய பழுதுகள்லாம் நீக்கி நல்ல விதமான முன்னேற்றம், அதன் மூலியமான வருமானத்தையும் இந்த மாதம் அதிகப்படியான செல்வத்தை பெறுகின்ற யாரானா ரிஷபராசிக்கார் தான். திடீர்னு பார்த்தோன்னா பணவரவு அதிகரிக்கும். திடீர்னு பார்த்தோன்னா முன்னேற்றம் தந்து கொண்டே இருக்கும். ஒரு 16 தேதி வரைக்கும் பொறுமையாக இருக்கு சுவாமி. ஏன்னா புதன் பகவான் இடம்பெயர்ந்து 2ஆம் அதிபதியான புதன் பகவான் இடம்பெயர்ந்து அவரும் 8ஆம் இடத்துக்கு செல்லும் பொழுதெல்லாம் உங்களுடைய கம்யூனிகேஷன்லாம் அதிகரிக்கும். அதன் மூலயமாக தொடர்ச்சியான வருமானம் வந்து கொண்டே இருக்கும். தனவரவு அதிகரிக்கும் ஐயா. நம்மளுடைய பேச்சு திறமையாலேயோ நம்மளுடைய சொல் என்று சொல்லக்கூடிய வியாபார நுணுக்கத்தாலையும் நம்முடைய செல்வாக்குகள் உயர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய மாதம் என்று சொன்னால் அது இந்த மார்கழி மாதம் மிகையே ஆகாது. பரவாயில்லை, செவ்வாய் பகவான் நீச்சகதியிலே இருந்தாலும் ஓரளவுக்கு நன்மை தான். இந்த நேரத்தில் கூடுதல் அனுகூலம் என்று சொல்கிற மாதிரி நம்மளுக்கு பெனிஃபிட் டேட் அப்படின்னா
செவ்வாய் சுக்கிரன் பார்வை பரிவர்த்தனை யோகம் 15 நாட்கள் இருப்பதால் இது வரைக்கும் கம்யூனிகேஷனே இல்லைன்னா அந்த கம்யூனிகேஷன்லாம் நம்மளுக்கு தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா செவ்வாயை நேர்கொண்டு பார்க்குவதாலையும் செவ்வாயை சுக்கிரன் நேர்கொண்டு, அதாவது மகரத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் நேரடியாக செவ்வாயை பார்க்கறது, அந்த நீச்ச பங்கம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும் ஓரளவுக்கு ஸ்மூத்தஸ், நம் உடலில் இருந்து வந்த பிரச்சனை தாங்கக்கூடிய அளவுக்கு தன்மை கொடுக்கப்படுறார். வலுவிழந்து காணப்பட்டதை கூட இனிமேல் வலுவோடு நாம் செயல்படக்கூடிய காலமாக வரப்போது. நல்ல முன்னேற்றம் காண போகிறோம். ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. தைரியம் தன்னம்பிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கும். பயப்படணும் அவசியம் இல்லை சுவாமி, பயப்படுற மாதிரி எந்த விஷயமும் இல்லை, பயப்படக்கூடிய விஷயங்களும் நம்மளுக்கு இனிமேல் நடைபெறாது, பயப்படணும் அவசியம் இல்லை. தைரியமாக தன்னம்பிக்கையோடு நாம் வாழலாம். சனி பகவானோடு சேரக்கூடிய சுக்கிர பகவான், அதாவது எப்படி சொல்றதுன்னா 15 தேதிக்கு அப்புறம் சனி பகவானோட நம்ம ராசிநாதன் செயல்படுவார். அந்த சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துல ஜீவன் வரும்பொழுதுதான் நம்ம வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், தொந்தரவான விஷயங்கள், நல்ல ஒரு அதாவது ஜாப்பு கிடைச்சி கூட சரியான முறையில் நான் பயன்படுத்தலையா, என் உடல் உபாதைகள்லாம் கொடுத்துட்டு என்னை நிப்பாட்டிடுச்சு, அந்த தொந்தரவான விஷயங்கள்லாம் இனிமேல் நடைபெறாது. ஒரு 5 தேதி வரைக்கும் பொறுமையோடு செயல்படுங்க. வெளியூர் சென்று வந்தாலும் இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். இந்த நேரத்தெல்லாம் இரவு நேர பயணமெல்லாம் நம்மளுக்கு தவிர்த்து இருப்பது ரொம்ப நன்மை. இறை வழிபாடோடு இந்த மாதம் ஃபுல்லாக நம்மளுக்கு இறை வழிபாடோடு இருப்பது பெரிய மேன்மையை தரும், நல்ல முன்னேற்றத்தை தரும் என்று கூட சொல்லுவேன். ஐயா, ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 தேதிக்கு அப்புறம் நல்ல வருவாய், உடல் பலம், இந்த மனபலம் என்று சொல்கிறோமில்ல, அதெல்லாம் அதிகரித்து கொண்டே காணப்படும். இந்த மனோலயம் என்று சொல்கிற மாதிரி கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள், கடன் பிரச்சனையாகட்டும், நோய் பிரச்சனையாகட்டும், எதனாக இருக்கட்டையா, அவையெல்லாம் சரி செய்யக்கூடிய காலமாக இந்த மாதம் ஒரு 15 தேதிக்கு அப்புறம் நிலைப்பாடெல்லாம் மாறப்போகுது. 1ஆம் தேதியிலேருந்து நம்ம ட்ராவலிங் என்று சொல்கிற மாதிரி ஊர் பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பினை பெறப்போகிறோம். 1ஆம் தேதியிலேருந்தே நம்மளுக்கு ஸ்டார்டிங் கொடுத்துரும். வெளியூர் பயணங்களை அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வரும். பரவாயில்லை, ஏன்னா சந்திரன் இருக்கக்கூடிய இடம் 2ஆம் இடத்துல இருப்பதால் ஆரம்பத்திலே அந்த வெளியூர் பயணங்களை நம்மளை தோற்றுவிக்கும். தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கும். நம்மளுக்கு பிரச்சனைகளாகவோ பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த தொந்தரவுகளோ உடல் உபாதைகளோ நம்ம மனசில் ஏற்பட்டு வந்த வலிவேதமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நாம் வெளிப்படக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். சந்திரனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3ஆம் அதிபதி அந்த இடத்துல செவ்வாய் வீட்டிருப்பதால் பரவாயில்லை, வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். செலவீனங்கள் அதிகரித்தாலும் அதில் நல்ல மார்க்கம் என்று சொல்கிற மாதிரி நம்மளுக்கு அடுத்து வரக்கூடிய கம்யூனிகேஷன்லாம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு என்று கூட சொல்லுவேன். இந்த முறை செலவீனங்கள் அதிகமாகிடுச்சு ஐயா, பரவாயில்ல சாமி, அதெல்லாம் ஏற்றுக்குங்க. அடுத்த முறை வருகின்ற காலங்கள் எல்லாம் உங்களுக்கு பொன்னான காலம் அல்லவா? ஏன்னா வக்ரகதியில் இருப்பதால் உடல் உபாதை கண்டிப்பாக இருக்கும். அதெல்லாம் சற்று சரி செய்யக்கூடிய காலம். நம்ம மூதாதையர் என்று சொல்லக்கூடிய தெய்வங்களையும் குலதெய்வத்தையும் நினைத்து கொள்ளுங்கள். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும், மாதத்தை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனம் போக்குவரத்தெல்லாம் ஓரளவுக்கு ஸ்மூத் என்று அப்படின்னு உங்களுக்கான எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய காலமே கண்டு இனிமேல் தொந்தரவான விஷயத்திலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய காலம்தான். மனதளவில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகப் போகிறது. ஒரு மனுஷனுக்கு தேவையானது மனசளவில் இருக்கக்கூடிய டிப்ரெஷன் என்று சொல்கிறோம்ல, அது இந்த மாதம் ஒரு 15 தேதிக்கு அப்புறம் முழுமையாக விலகி ஓரளவுக்கு பரவாயில்ல சாமி, நான் நல்லா இருக்கேன், ஓரளவுக்கு ஸ்மூத்தாயிட்டையா அப்படின்ற மாதிரி ஒரு கொள்கைக்கு நாம் வருகின்ற காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். மிகப்பெரிய யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த நேரத்தில் நாம் பெறப்போகிறோம். சனி சுக்கிரன் சேர்க்கை பெறுவதெல்லாம் நல்ல யோகத்தை கொடுக்கும். அதை 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நாம் சொந்த வீட்டில் இருந்தாலும் அதனுடைய பிரச்சனைகளிலிருந்து நாம் விடுபட்டு வெளிவரக்கூடிய காலம் என்று சொல்கிற மாதிரி சனியோடு சேர்க்கின்ற சுக்கிர பகவானால் யோகத்தை கொடுக்கின்ற காலமாகும். நல்ல புண்ணிய யாத்திரைகள் செல்லக்கூடிய காலமாகும். முக்கியமாக அதுதான் முக்கியம். இந்த நேரத்தில் மார்கழி மாதத்தில் புண்ணிய யாத்திரைகள் செல்வது மிகவும் சால சிறந்ததாகும். உடல் வலிமை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தவை அனைத்தும் விலகக்கூடிய காலமாகவும் செல்வங்கள் சேரும். இதுவரைக்கும் தனவரவு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனைகள் இந்த மாத ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு ஐயா ரிலீஃப் ஐயா தொடர்ச்சியாக வருமானம் வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துலேருந்து சூரிய பகவானும் புதன் பகவானும் நேரடியாக பார்ப்பதால் உங்களுக்கு தனவரவு குறைவே இருக்காதையா, தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். மனநிலைமை சரி செய்யும். முதல்ல மனநிலைமை சரி செய்யும். ஏன்னா ஃபைனான்சியல் ரீதியாக நாம் சரியாயிட்டோன்னா மனநிலைமை தானாக சரியாயிடும். உடல் பிரச்சனையாக இருந்தால் கூட பரவாயில்லை, இதெல்லாம் ஏற்றுக்கலாம், மாத்திரக்கத்திர மருந்துக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணமெல்லாம் வரும். இந்த ஃபைனான்சியல் ரீதியாக தான் நாம் பாதிக்கப்பட்டிருக்கோம். அதிலிருந்து நாம் விடுபடக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். மன ரீதியான அழுத்தங்கள் குறையும். நல்ல செல்வங்கள் சேரும். வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும். நீண்ட தூர பயணம் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும்.
செல்வ வழிபாடு மாரி இறை வழிபாடு உங்களுக்கு செல்வத்தை கொடுக்கின்ற மாதமாக இந்த மார்கழி மாதம் இருக்க போதுங்க. பிள்ளைகள் வழி வந்த பிரச்சனைகள் அனைத்தும் இந்த மாதம் விலக போதையா. காரணம் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அதிபதி இப்பொழுது 8ஆம் இடத்தில் அமர்வதும் ஓரளவுக்கு நல்ல இடத்துல அவர் அமர்வதாலேயே பிரச்சனைகள் இருந்து நீங்கள் விடுபடக்கூடிய காலம் தான். ஏன்னா சனியோட பார்வையிலிருந்து அவர் விலகத்தாலேயோ பிள்ளைகள் வழியோ உடல் வழியோ பிரச்சனையோ எல்லாமே தீர்க்கக்கூடிய காலம்தான். ஓரளவுக்கு நல்லா இருக்க போதுன்னு என்று சொல்ல உண்மையாக சொல்லப்போகிறேன். இந்த மாதம் ரிஷபராசிங்க விடுதலை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் 1/1 இனிமேல் வெளிவர போகிறாங்க. நல்ல முன்னேற்றத்தை வக்ரகதியாக இருக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா தை மாதம் வரைக்கும் தான் அந்த வக்ரகதி, அதுக்கப்புறம் நான் நிவர்த்தி அடைய போகிறாரு. குரு பகவானுடைய வக்ரகதியால் தான் இப்போ தென்பத்தை லைட்டாக அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. போனதெல்லாம் திரும்பி வந்துடுச்சு, நம்மளுக்கு தொந்தரவுலாம் அதிகமாக இருக்குது. கடன்லாம் ஓரளவுக்கு குறைஞ்ச மாதிரி இந்த திரும்பியும் பார்த்தா கடன் சுமையை அதிகரித்து கொண்டே இருக்குதுன்னா அவையெல்லாம் சரி செய்யக்கூடிய காலம் இதோ வந்து கொண்டிருக்குது. நம்ம தொழில் வளம் மேலோங்கிறதுக்கான மாதம் என்று சொன்னால் இந்த மார்கழி மாதமே தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை 1/1 உங்களுடைய பிரச்சனை வந்து வெளிவர போகிறீங்க. கடன் சார்ந்த பிரச்சனை ஓரளவுக்கு திருப்பி எக்ஷன் ஆகும் சாமி, நான் இல்லைன்னே சொல்லலை. சனி சுக்கிரன் செரும்புறதுலாம் உங்களுக்கு பணம் தேவைப்படும். பணத்து தேவைகளை நாம் நிவர்த்தி செய்கிற மாதிரி கேட்ட இடத்துலாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். தொந்தரவுலேருந்து ஓரளவுக்கு நீங்கள் விலகுங்க சாமி. இந்த மார்கழி மாதம் ஓரளவுக்கு நிம்மதி, பரவாயில்லை, செலவீனமே செய்தாலும் பரவாயில்லை, ஓரளவுக்கு நிம்மதியாக வாழ்கின்ற மாதமாகவும் இந்த மாதம் இருக்கப்பெறும். 18 தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் நம்ம 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அவரும் 8ஆம் இடத்துல செயல்படும் பொழுதெல்லாம் திரும்பவும் கிடைக்கின்ற கம்யூனிகேஷன், அதாவது ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி போன்ற துறையில் நாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாய் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, அதாவது பேச்சாலே நாம் விலகத்தை வெல்லுகின்றோம் அப்படின்னா அந்த பேச்சு திறமையில் நாம் இருக்கக்கூடிய வியாபாரத்தை திருப்பி எக்ஷன் பண்ணி பெரிய லெவலில் வர்றதுக்கான அமைப்புகள்லாம் இனிமேல் தேடி வந்து கொண்டே இருக்குது ஐயா. உங்களுக்கான பிரச்சனை முழுவதும் விலகுகின்ற மாதமாக இந்த மார்கழி மாதம் இருக்க போகிறது. இந்த 15 தேதி வரைக்கும் தான் சாமி. சுக்கிர பகவான் அங்கிருந்து இடம்பெயர்ந்து விட்டாலே உங்கள் உடல் தொந்தரவில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு வெளிவந்துட்டு உங்களுடைய அமைப்புகள்லாம் நல்ல கடினமான தேர்வு என்று சொல்கிற மாதிரி எதையும் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு மனசும் சரி தெளிவும் உடலும் சரி செய்யக்கூடிய காலமாக இந்த மாதம் இருக்கப்பெறும். அதுவும் இல்லாமல் ராகு பகவான் உங்களுடைய திறமைகள் அனைத்தையும் எவ்வளவு முடங்கி போட்டிருந்தாலும் எத்தனையோ பேர் முடங்கி போட்டிருந்தாலும் அந்த ராகு பகவானால் கிடைத்துக்கக்கூடிய பலாபலங்கள் மிகையே படுத்த முடியாது சுவாமி. நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய இடத்துல ராகு பகவான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் ராகு பகவானை சேரப்போது. உங்களுடைய செல்வ வளம் எல்லாமே மேலோங்கி வரக்கூடிய காலமாகும். அடுத்து வரக்கூடிய மாதம் என்று சொல்லக்கூடிய தை மாதத்தில் இந்த இறை வழிபாடை இதை முடித்தால்தான் தை மாதம் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம். இதுக்கு ஏன் சொன்னாங்கன்னா, நாம் மார்கழி மாதம் இருக்கின்ற விரத முறையில் தான் இறைவனை நாம நமோ நமோ நாராயணான்னு சொன்னாலும் சரி, நமச்சிவாய் என்று சொன்னாலும் சரி, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரான்னு சொன்னாலும் சரி, விநாயகப் பெருமானை வழிபட்டாலும் சரி, இந்த நேரத்தில் இந்த மார்கழி மாதம் சிறந்த மாதம், மதி நிறைந்த நன்னாள் என்று சொல்கிற மாதிரி இறை வழிபாடை மேற்கொள்ளுங்கள். எந்நேரம் இறை நினைப்போடு இருங்க. தை பிறக்கும் பொழுதெல்லாம் உங்களுக்கு அதாவது திருமண பாக்கியம், குழந்தை பேரு எல்லாமே கிட்டுகின்ற மாதமாக வரப்போது. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.